கனியூரோட கிராம அதிகாரி பேர் கண்ணப்ப. அவன் ரொம்ப கெட்டவ. மற்றவங்கள தன்னோட சொல்லாலேயே துன்பப்படுத்தி இகழ்ந்து சந்தோஷப்படுவா. அதே ஊரில் பச்சையப்பன்கிற அப்பாவி ஒருத்தன் இருந்தான். கண்ணப்பா அவனை கூப்பிட்டு என்ன சொன்னானா, பச்சையப்பா, நீ தினமும் காலையில் என்னோட வீட்டு வேலைகளை செஞ்சின்னா கடவுள் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாருன்னு சொன்னான். பச்சையப்பனும் அப்பாவியே அதை நம்பி எந்தவித ஊதியமுமே வாங்காமல் கண்ணப்பனோட வீட்டு வேலைகளை செய்ய தொடங்கினான். அதே ஊரில் சோமையான்னு ஒரு வைத்தியர் இருந்தார். அவர் எல்லாருக்கும் வைத்தியம் செஞ்சு அவங்க கொடுத்த பணத்தை முகசுளிக்காமல் வாங்கிட்டு வந்தார். கண்ணப்ப அதை கேலி செஞ்சு என்ன சொன்னானா, ஆடே, இந்த சோமையன் முன்னாடி ஜென்மத்தில் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியவன், அந்த கடனை தீர்க்கறதுக்காகத்தான் இப்படி வைத்தியம் செஞ்சு வரா அப்படின்னு எல்லாருக்கிட்டவும் சொல்லி வந்தான். அந்த ஊர் பள்ளிக்கூடத்து வாத்தியார் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறப்ப கண்ணப்ப அங்கே போய் என்ன சொன்னானா, மனுஷன் செத்ததுக்கப்புறமா பேயுருவாகி ஆசிரியராக மாறி சின்ன பசங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்க வந்துடுறான் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட மாணவர்கள் எல்லாம் கொள்ளுன்னு சிரித்தாங்க. இப்படி கண்ணப்ப யாரை பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்றை குத்தலாவும் கேலியாவுமே தான் சொல்லிட்டு இருப்பான். அவன் ஒரு கிராம அதிகாரிங்கிறதுனால அவனை தட்டி கேட்கறதுக்கு யாருமே முன் வரலை. அந்த ஊர் கோவில் அர்ச்சகரோட பேர் கோவிந்தையா. அவரை பார்க்குறதுக்கு ஒரு தடவை ராமையாங்கிற அவரோட தூரத்து சொந்தக்காரர் வந்தார். 2 பேரும் அவங்களோட வீட்டு திணையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியாக கண்ணப்ப வந்தான். அவன் என்ன சொன்னானா, என்ன அர்ச்சகரே, எதுக்காக இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? அப்படி என்ன நடந்து போச்சு? என்கிட்ட சொல்லியிருந்தா உதவி பண்ணியிருப்பனே அப்படின்னா. அப்போ ராமையா என்ன சொன்னார்னா, அடடே, நானும் இவர் சிரிச்சுத்தானே பேசிகிட்டு இருந்தோம், இவர் ஒன்றும் அழலையே அப்படின்னாரு. கண்ணப்பனோ, இந்த அர்ச்சகர் சிரிக்கிறதே அழுகிறது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டான். அப்போ ராமையா கோவிந்தையா கிட்ட, ஆமாம், யார் இவ, கொஞ்சம் கூட மட்டு மரியாதையே இல்லாமல் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறானேன்னு கேட்டார். கோவிந்தையாவும், இவனா, இவன் தான் இந்த ஊர் கிராம அதிகாரி, இவன் போக்கே இப்படித்தான்னு சொன்னார். ராமையா அதுக்கு, ஓ அப்படியா, இப்பேற்பட்டவங்களை இப்படியே விட்டு வச்சா இன்னும் துள்ளுவாங்க, இவனுக்கு நான் ஒரு பாடத்தை கற்பிக்கிறேன், நல்ல வேலை இந்த திருவிழாவப்போ நான் இங்கே வந்ததும் நல்லதாக தான் போச்சு அப்படின்னாரு. அந்த ஊர் திருவிழாவப்போ ஒரு நாள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று கூடி ஒரு விசேஷமான பானத்தை குடிக்கிறது வழக்கம். அந்த பானத்தை குடித்தா 1 வருஷ காலத்துக்கு எந்த கவலையுமே இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஊர்க்காரங்களோட நம்பிக்கை. அந்த ஊர் திருவிழா நடந்த ராத்திரியில் வழக்கம் போல் எல்லாரும் கூடி அந்த பானத்தை குடித்தாங்க. ராமையாவும் அதில் கலந்துட்டார். அவர் கிராம அதிகாரி கண்ணப்பனுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தார். அடுத்த நாள் ராமையா கண்ணப்பனை பார்த்து, ஐயா, நேற்றுக்கு ராத்திரி குடித்த பானத்தால் உங்களுக்கு ஒரு தவறு அழைச்சிட்டேன், அதுக்காக ஊரை கூட்டி எல்லாருக்கும் முன்னாடியும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன், எல்லாரையும் ஒன்று கூட்டுங்கன்னு சொன்னார். கண்ணப்பனும் அதை கேட்டு உச்சி குளிர்ந்து போய் ஊர்க்காரங்களை எல்லாம் ஒன்று கூட்டினான். எல்லாரும் ஒன்று கூடுனதும் ராமையா என்ன சொன்னார்னா, மகாஜனங்களே, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, இந்த ஊர் பச்சையப்பனுக்கு கூலியே கொடுக்காம ஏமாற்றி கண்ணப்பர் வேலை வாங்குறாருன்னு நேற்று நான் அவரை திட்டுனேன். பள்ளி ஆசிரியரை பேயின்னு சொன்ன பாதகன்னு வேற சொல்லி நிறைய வசை சொற்களை எல்லாம் சொல்லி இவரை கண்டபடி நான் திட்டுனேன். இப்படியெல்லாம் நான் திட்டுனது சுய நினைவில் இருக்கிறப்ப இல்லை, நேற்றுக்கு ராத்திரி குடித்த பானத்தால் அறிவிழந்துட்டோம் போல இருக்கு. இவரை ஏமாத்துறவன், கிராதக, பாதக அப்படியெல்லாம் திட்டுனது சரியா? இல்லைன்னா இவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்க அப்படின்னாரு. அப்போ ஊர் பிரமுகர் ஒருத்தர், நீ போதையிலெல்லாம் சொல்லலை, நேற்றுக்கு எதுவுமே இந்த கண்ணப்பங்கிட்ட நீ சொல்லலையே, நானும் உனக்கு பக்கத்தில் தானே இருந்தேன்னு சொன்னார். அப்போ கண்ணப்பன் என்ன கேட்டானா, ஆமாம், இந்த விஷயமெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கோபமாக கேட்டான். ராமையா உடனே, ஏன் தெரியாது, ஊரே இதை பற்றி பேசி உனக்கு பின்னால் சிரிக்குதே, ஒரு சின்ன குழந்தை கூட நான் சொன்னது மாதிரி உன்னை பாவின்னு பாதகன்னு சொல்லுதே அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட கண்ணப்ப எதுவுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சு நின்னான். அப்பத்திலிருந்து மற்றவங்கள கேலியாகவும் குத்தலாகவும் பேசுகிறதையே அவன் விட்டுட்டான்.